வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டீசால்டரிங் பெர்ஃபெக்டாக பண்ணுறது எப்படி. இப்போ டீசால்டரிங் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு உதாரணத்துக்கு இது ஒரு போர்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த போர்டுலேருந்து ஒரு காம்பனண்ட்டை எடுக்கணும். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் இருக்குது காம்பனண்ட்ஸு, பேக் சைடில் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக எஸ்எம்டி வரைக்கும் வந்துருச்சு இல்லையா? அப்போது இதிலேருந்து காம்பனண்ட்ஸ் நம்ம வெளியே எடுக்கணுன்னா என்ன பண்ணலான்னா, பழைய ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு அந்த பர்டிகுலர் பின்னை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல மெல்ட் ஆயிரும். உடனே அந்த பாட்டம் சைடில் அந்த காம்பனண்ட்ஸை பிடிச்சு இழுப்பாங்க. அது ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. பட் அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி டீசால் பம்ப் வந்துச்சு. மேனுவல் டீசால் பம்ப். டீசால் பம்ப்னால் உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியும் பார்க்குறதுக்கு. இதை ப்ரெஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு வேக்கம் பம்ப்பு. இதுக்குள்ளே ஏர் வந்து இந்த நாசில் வழியாக வெளியே போயிடும். தென் இதை ப்ரெஸ் பண்ணும்போது அவ்வளோதான், உறிஞ்சிக்கும். உரியும் போது உருகின லெட்டை வந்து உறிஞ்சிரும். சாலிடாக இருக்கக்கூடிய லெட்டை வந்து முதல்ல மெல்ட் பண்ணணும். லிக்விடைஸாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். இப்போது ஒரு டீசால்வ் பண்ணணும் என்ன வேணால், ரெண்டு கையும் வேலை செய்யணும். போர்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-in-1 ஹேண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? கம்பல்சரி ஒரு டூல் வச்சுக்கங்க, இருத்துங்க. டூல்ஸ், இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் மட்டும்தான் இந்த சேனலில் சொல்லுவோம். ஓகேங்களா? இது இந்த மாதிரி இருக்கும். இது இருக்கிறனால என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டை நல்லா ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு கையில் சால்ட்ரிங் ஏன் இருக்கணும், ஒரு கையில் வந்து டீசல் பம்ப்பு இருக்கணும். அது சில பேருக்கு ரைட் ஹேண்ட் ஈஸியாக வரும், சில பேருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக வரும். அவங்களாம் அந்த டீசால் பண்ணும்போது தடுமாறிடுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், அப்போ டீசால் பம்ப் வந்துன்னா அந்த பர்டிகுலர் ஒரு பின்னை ஐசோலேட் பண்ணணும், ஒரு காம்பனண்ட்ஸ் எடுக்கணுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் ஏனில் மெல்ட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பிளேஸ் என்ன பண்ணணும், நாம் மெல்ட் பண்ணணும். உதாரணமாக இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சால்ட்ரிங் ஏன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணோம், சால்ட்ரிங் ஏடை இந்த மாதிரி இந்த காம்பனண்ட்ஸ் இந்த இடத்துல கொண்டு வைப்போம். வச்சோன்னா அது வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகும்போது என்ன பண்ணுவோம், இந்த பம்பை வந்து ஏரை வெளியே தள்ளிடுவோம், இந்த இடத்துல வச்சுக்குவோம். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்வோம், இதை வச்சு அப்படிமோ உடனே உறிஞ்சிரும். 100% வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ரெண்டாவது தடவை ஒரு அட்டெம்ப்ட் பண்ணணும், இல்லையா மூணாவது தடவை ஒரு அட்டெம்ப்ட் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த டீசல் பம்ப் யூஸ் பண்ணுறப்போ. ஓகே, அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி டீசல் விக். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும் பாருங்கள். இந்த டீசல் விக் வச்சு அந்த காம்பனண்ட்ஸை நீங்கள் எடுக்கலாம். அது எடுக்க முடியும், கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகும். ஓகே, சரி. இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அதுதான் முக்கியம். ஸோ இந்த டீசால்டரிங் பர்பஸ்ன்னு வந்துச்சுன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். டீசால் பம்ப் வந்திருக்கு, தென் டீசால் விக் இருக்குது இல்லையா? இது மட்டும் போதுமா அப்படின்னா, டீசால் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லிக்விட் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு தடையும் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா சாலிடு ஒரு பேஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். சாலிடு பேஸ்ட்னால் அந்த ரெட் கலரில் ஒரு டப்பாவில் வரும் இல்லையா? அது வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணால் குயிக் பிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்கும், ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும். இந்த காம்பனண்ட்ஸ்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், எல்லாமே அவைலபிள் இருக்குது. லோக்கலில் கிடைச்சா வாங்கிக்கிங்க, கிடைக்கலைன்னா கொரியரில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், எல்லா காம்பனண்ட்ஸ் வந்துடும். அதனால் ட்ரபிள் ஃப்ரீயாக நீங்கள் சர்வீஸ் பக்காவாக பண்ண முடியும். ஓகே, சரி. அப்போது சால்ட்ரிங் பேஸ்ட்டு கண்டிப்பாக தேவை. அதில் லிக்விட் பேஸ்ட் யூஸ் பண்ணால் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த லெஃப்ட் ரைட்டில் ரெண்டு பார்த்துருக்கீங்களா எல்லோ கலரில், இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரிக் டீசால்டரிங் பம்ப். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் டீசால்டரிங் பம்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டெமோ கிளாஸ். இது கண்டிப்பாக ஒவ்வொரு என்ஜினியருக்கும் அவசியம் தேவை. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஒரு வெரி ஃபாஸ்ட்டு டீசால்வ் பண்ணுறதுக்கெலாம் மணிக்கணக்கில் காத்துட்ருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. பட்டுன்னு ஒவ்வொரு எடுக்க வேண்டியதில்லை, ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு சிஆர்டி டிவியாக இருந்தால் கூட டூனர் ஐசோலேட் பண்ணோன்னா ஈஸியாக ஐசோலேட் பண்ணிடலாம். எல்ஓடி ஈஸியாக ஐசோலேட் பண்ணிடலாம். எந்த காம்பனண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஐசோலேட் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 யூனிட் வச்சுருக்கேன். இந்த 2 யூனிட்டு பார்த்தீங்கன்னா, இதை எலக்ட்ரிக் டீசால்டரிங் பம்ப்பு ஹாக்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். எஸ், கூட என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு நீடில் இருக்குது. இது எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த அயனில் லெட்டு க்ளோட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக இது கூட அட்டாச்சு இருக்குது. இதில் ஒரு ஹீட்டர் இருக்குது. ஓகேவா, இது நல்ல கிரிப்பாக இருக்குது. இது நல்ல ஒரு பிளாஸ்டிக் நல்ல ஹேண்டில் இருக்குது. இதில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதில் ப்ரெஷ் பண்ணணும். ஆஸ் யூஸ்வலாக இது ப்ரெஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். தென் இதை ரிலீஸ் பண்ணோம், அமுத்தும்போது என்ன ஆயிரும், ரிலீஸ் ஆகிரும். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம் இல்லையா, பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். லைக் தட். இது ஒரு மேனுவல், இது வித் எலக்ட்ரிக். இது என்னாவது, இந்த ஹீட்டர் மூலிமா என்ன ஆகுது, இந்த டிப்பு வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகிரும். டிப்பில் வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு காம்போனண்ட், அதாவது ஒரு கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் அதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நீடில் வந்து எப்படி உள்ளே போகுதோ அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும். ரொம்ப பெரிய காம்போனண்ட்டை இது சக் பண்ணி இழுக்காது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணுறோம், அயன் ஆன் பண்ணுறோம். ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். முதல்ல லைட்டாக ஸ்மோக் வரும் பிகினிங்கில், அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ ஆன் பண்ணோன்னே என்ன ஆகுனா, இந்த யூனிட் ஃபுல்லாக ஹீட் ஆகி டிப் நல்லா ஹீட் ஆகிரும். முதல்ல என்ன பண்ணணும், ஒரு டிப்பும் கொண்டு போகணும், ஹீட்டரையும் கொண்டுட்டு போகணும், டீசல் பம்பிங் கொண்டு போகணும். அந்த டீசல் பம்ப் வந்து சில இதிலெல்லாம் வரக்கூடியதில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெலாம் என்ன ஆகுனா மெல்ட் ஆகிரும், உருகிரும். நாளுக்கு நாள் வந்து இந்த ஹோல்ஸ் பெருசாகி நமக்கு ஒரு கிரிப்பே கிடைக்காது டீசால்வ் பண்ணும்போது. இல்லைனா பம்ப்பு தான் வாங்கணும். ஓகேவா, அதனால் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ் வந்து இதே தான், சேம் அதில் இருக்கிற அதே டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா, இந்த நாசில் ரீப்ளேஸ் பண்ணதான் இங்கே இருக்க ஸ்க்ரூ இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, வெரி சிம்பிள். வேறெல்லாம் இதில் ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது 40 வாட்ஸு, இதிலே 30 வாட்ஸு, 60 வாட்ஸ் இப்படிலாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதோட பெரிய சைஸ்லேயும் கிடைக்கிது, பெரிய பெரிய காம்போனன்ட்ஸ். இப்போது 6 ஆம்ஸ் டயர்டு, அதுக்கு மேலே மெட்டல் ரெக்டிஃபயர், இந்த மாதிரி சர்பஸ்லாம் சக் பண்ணி இருக்கிறதுக்கு வெவ்வேறு டீசல் பம்ப் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் காஸ்ட்லி. இது ஒன்று தான் உங்களுக்கு கைக்கு அடக்கமாக இருக்கும். ஓகேவா, அதை பற்றி தான் இப்போது நான் ஒரு டெமோ பண்ண போகிறேன் சிம்பிளாக. அந்த டெமோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஒரு போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இது டிவிடியோடைய ஒரு ட்ரைவ் போர்டு, பவர் சப்ளை போர்டு. ஓகே, இதிலேருந்து ஒரு காம்பவுண்ட்ஸ்னு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள். இதுதான் யூனிட். இது வந்து மெட்டாலிக் பாடி இருக்குது, டிப்பில் சின்ன ஹோல்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல மெயின்ஸ் கார்டு இருக்குது, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னவும் ஷாக் பண்ணி உறிஞ்சி எடுத்துரும். ஓகே, இப்போ நம்ம காம்பவுண்ட்ஸ் ஒன்று எடுக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு கெப்பாசிட்டி எடுக்கலாம், எனி ஒன். ஓகே, இப்போது பாருங்கள், நான் ஒயர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது எனி ஒன் காம்போனன்ட்ஸ் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சோடனே அந்த இடம் வந்து மெல்ட் ஆகிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே பாருங்கள், ஐசோலேட் ஆகிடுச்சு. மறுபடியும் 1 செகண்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இன்னொரு லீடு, கெப்பாசிட்டியுடைய இன்னொரு லீடு அந்த இடத்துல வைக்கிறேன். ஜஸ்ட் 1 செகண்ட், அவ்வளோதான், வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஐசோலேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக புல் பண்ணால் ஈஸியாக வந்துடும். அப்போது எந்த காமெண்ட்ஸ் வந்தாலும் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். லிக்விட் பேஸ்ட் இருந்தால் லிக்விட் பேஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். நான் வேணால் லிக்விட் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். லிக்விட் பேஸ்ட் இல்லைன்னா கூட வாங்கி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 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 பாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் இதில் இருக்குது. இந்த எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய இதை வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். லைட்டாக ஒரு லிக்விட் பேஸ்ட் எதுக்காக விட்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கருசீவு மாதிரிலாம் வராது. ஓகே, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது
என்ன பண்ணுறேன், போர்டை பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஒரு 2 செகண்ட்ஸு பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகிடுச்சு. ஓகேவா, பாருங்களா. ஒருவேளை ஐசோலேட் ஆகலை அப்படின்னா 1 செகண்ட் இன்னொரு தடவை நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், இன்னும் அடுத்த பின்னு நான் காமிக்கிறேன். அடுத்த பின்னில் நான் வச்சுருக்கேன். ஒரு 2 செகண்ட்ஸ் வைக்கிறேன். அந்த இருக்கக்கூடிய சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற லெட்டு வந்து லிக்விடைஸாக மாறுது. இப்போது ப்ரெஸ் பண்ணிட்டேன், வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே. அப்போ பாருங்கள், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது, ஐசோலேட் ஆகிருக்கு. வெறும் பின்னு மட்டும்தான் உங்களுக்கு வெளியில் தெரியுது. ஓகே. இப்போது ஒரு கெப்பாசிட்டி எடுக்கணும். இப்போ உதாரணமாக இந்த இடத்துல இந்த இடத்துல கெப்பாசிட்டியோட டெர்மினல். உங்களுக்கு மெத்தடு பார்த்து ஏற்கனவே டீசல் பம்ப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எடுக்க முடியும். இந்த கெப்பாசிட்டர், இந்த பாயிண்ட்டு அந்த இடத்துல வைங்க. ஒரு செகண்ட் வச்சிங்கன்னா அந்த இடம் மெல்ட் ஆயிரும். எடுத்தாச்சு. ஓகேவா, ஃபுல்லாக ஐசோலேட் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு 2 செகண்ட் வைங்க, கொஞ்சம் லிக்விடைஸ் ஆகணும். தென் ஓகே. ஹீட் வந்து சஃபிஷியண்ட்டாக வச்சுக்கங்க. தேவையில்லாத உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, என்ன பண்ணியிருக்கு, 2 பின்னும் ஐசோலேட் ஆகிருக்கு. ஸோ ஈஸியாக என்ன பண்ண முடியும், எந்த காமன்ஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் போர்ட்லேருந்து நீங்கள் காமன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலராக இந்த எலக்ட்ரிக் டீசல்டரிங் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவைலபிளாக இருக்குது. ஓகே, யாருக்கு தேவையோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கொரியரில் உங்களுக்கு வந்துடும், அடுத்த நாளே வந்துடும். ஓகே, மேனுவல் டீசல் பம்பு யூஸ் பண்ணலாம். ஒருவேளை கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு தேவைப்படுறவங்க மட்டும் இது அயன் வாங்கிக்கலாம். ஓகேவா. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒரு எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்கோம். அதன் மூலம் வேரியஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ்லாம் நடத்திட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். விருப்பம் உள்ளவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆன்லைனில் கிளாஸஸ் வந்துட்டுருக்கோம். மேற்கொண்டு விவரம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதேமாதிரி டூல்ஸ் என்ன டூல்ஸ் வேணாலும் அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.